விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் வெற்றி வாய்ப்பு யாருக்கு? அங்கேயும் 4 முனை போட்டி தான் சார் நடக்குது. அப்போ ரெட்டலையா முக்குலத்தோர் வந்து பிச்சு எரிஞ்சு எங்கள் சமூகத்துக்கு எதிரான இல்லைன்னு நீங்கள் சசிகலாவை இந்த மாதிரி சொல்லுவீங்க, தினகரன் அந்த மாதிரி சொல்லுவீங்க, எந்த தவறும் செய்யாத ஓபிஎஸ்ஸை நீக்குவீங்க, உங்களுக்கு ஓட்டே கிடையாதுன்னு முக்குலத்தோர் வந்து கம்ப்ளீட்டாக எடப்பாடிக்கு எதிராக ஆர்எஸ்எஸ்காரரு நான் மேலே ஆர்எஸ்எஸ்க்கும் பிஜேபிக்கும் அந்த ரிப்போர்ட்டாக தான் கொடுக்க போகிறேன்னு அவர் சொல்கிறார். ஸோ இது வந்து இதை மாற்றதுக்கு டாக்டரையா என்ன செய்து சாதிக்க போகிறாருங்கிறத நம்ம விக்கிரவாண்டியில் பார்க்கணும். எடப்பாடியா டாக்டரையான்னா மனப்பூர்வமாக சொல்கிறோம், டாக்டரையா மேலே தான் நம்ம பாசத்தோடு நிற்கிறோம். அவர் தான் இந்த இடத்துக்குள்ளே மீண்டும் விக்கிரவாண்டி பெண்ணகரம் ராணிப்பேட்டையில் எழும்பி வந்த மாதிரி விக்கிரவாண்டியில் எழும்பி வரணும் நம்ம ஆசைப்படுறோம். சரி, இதுக்கப்புறம் அதிமுக என்ன மாதிரி நிலைப்பாடுகள் எடுக்கணும்? இதுக்கப்புறம் எப்படி அவங்களோட நகர்வுகள் இருக்கும்? அதிமுக நான் நாச்சியார் அட்வைஸ் கொடுக்கணும். அவரு தெளிவா சொல்லிட்டாரு, என் பிரச்சாரத்தால தான் இந்த ஓட்டு கிடைச்சுன்னு சொல்லிட்டாரு. 1% கூடிட்டேன்ட்டாரு. அப்போ நீக்கினது தான். பாஜக கூட்டணி வேண்டாம் தான். 18% கிறிஸ்தவ முஸ்லீம் வாக்குக்காக நாங்கள் நிற்போன்னு அவர் தனிச்சு தான் இருக்கிறாரு. அது ஏற்கனவே சொன்னேன், பெரும்பான்மை தமிழ் சமுதாயத்தை சேர்ந்தவர் சரண்டர் ஆக மாட்டார் மோடிட்டு நான் சொன்னேன். அவருக்கு எதிராக ஐடி, சிபிஐ, இடி எதுவும் வராதுன்னு சொன்னேன். அப்போ நான் கண்ணியமாக தானே எல்லா இதையும் பண்ணுறேன். ஏன் சல்லித்தனமா சில்லறத்தனமா மீம்ஸ் போட்டு எடுத்துடுறீங்க? வணக்கம் சார். வணக்கம் நாச்சியார் சார். அடுத்து ஒரு முக்கியமான கேள்வி தான் சார் கேட்க போறேன். விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் வெற்றி வாய்ப்பு யாருக்கு? அங்கேயும் 4 முனை போட்டி தான் சார் நடக்குது. வன்னியர் சமுதாயத்தோட பெல்ட், அங்க வன்னியர்கள் தான் அதிகமா இருக்கிறாங்க. இதுல வெற்றி வாய்ப்பு யாருக்கு அதிகமா இருக்கு? உதயசூரியனுக்கு தான் அதிகமா இருக்கு. ஈரோடு கிழக்குல உதயசூரியனை செந்தில் பாலாஜி வெற்றி பெற செய்த மாதிரி இங்க உதயசூரியனை நெகிறு பொறுப்படுத்தி வெற்றி பெறுவாருன்னு செய்வாருன்னு எனக்கு தோணுது. ஆளுங்கட்சி எல்லா அமைச்சர்களும் அங்க வந்துருவாங்க, கடுமையா அங்க வேலை நடக்கும். ஸோ அங்கே திமுக உதயசூரியன் எளிதாக வெற்றி பெறுவாங்க. அங்கே பானை சின்னத்தில் கிடைச்சதை விட அதிக ஓட்டு. பானை அடையாள அரசியல், அதுக்கு வந்து கொஞ்சம் பிசி எம்பிசியில் கொஞ்சம் எதிர்ப்பு இருக்கும். அது உதயசூரியனுக்கு அந்த எதிர்ப்பு இருக்காது. ஸோ திமுக எளிதாக வெற்றி பெறுங்கிறது. சார், அங்கே டாக்டரையா வந்து ஒரு ஸ்ட்ராங்கான இடத்துல அவங்க ஏரியா சார், அங்கே அவங்க இருக்கும்போது எப்படி சார் டிஎம்கே வரும்னு சொல்லி டாக்டரையா 17.5% வாக்கு இப்போ இடைத்தேர்தலில் என்டிஏல எடுத்திருக்கிறாரு. அவர் வந்து அன்புமணியை முதலமைச்சராக சொல்லி ஒரு 24% வாக்கிட்ட எடுத்திருக்கிறாரு. இந்த ரெண்டுக்கு இடையில ஒரு வாக்கு 20% வாக்கு எடுத்துட்டாருன்னா ஐயா ஹோல்ஸா நின்றுவார். ஆனால் சிவி சண்முகத்துக்கிட்ட வன்னியர் ஓட்டை கொஞ்சம் கோட்டை விட்டுருக்காங்க. அது என்னோட கணக்குப்படி ஒரு 7-8% வன்னியர் ஓட்டை வந்து சிவி சண்முகம் எடப்பாடி கிட்ட கோட்டை விட்டுருக்காங்க. நம்ம உண்மையை சொல்லாமல் நிற்க முடியாது. நம்ம ஐயா தாக்கு பிடிக்கணும்னு தான் நம்ம சொன்னோம். பாமக வீழ்த்துனா டக்குன்னு ஒட்டுமொத்த வன்னியரையே வீழ்த்திடுவாங்க மற்றவங்க, அந்த இதெல்லாம் நான் பேசியிருக்கோம். ஆனால் வன்னியர் சமூகம் வந்து பாமகவிலேருந்து ஒரு 8% மேற்பட்ட வாக்குகள் வந்து ரெட்டலைக்கு போயிருக்குது. ஆனால் ரெட்டலைக்கு ஓட்டு அல்ல, 10.5 கொடுத்தாருங்கிறதுக்காக விழுந்த ஓட்டு விக்கிரவாண்டியிலே. அப்போ இதுதான் நடந்திருக்கு. அப்போ ரெட்டலையா முக்குலத்தோர் வந்து பிச்சு எரிஞ்சு எங்கள் சமூகத்துக்கு எதிரான இல்லைன்னு நீங்கள் சசிகலாவை இந்த மாதிரி சொல்லுவீங்க, தினகரன் அந்த மாதிரி சொல்லுவீங்க, எந்த தவறும் செய்யாத ஓபிஎஸ்ஸை நீக்குவீங்க, உங்களுக்கு ஓட்டே கிடையாதுன்னு முக்குலத்தோர் வந்து கம்ப்ளீட்டாக எடப்பாடிக்கு எதிராக இந்த எலெக்ஷன்ல தெளிவாக நினைச்சிட்டாங்க. அதில் நம்ம உழைப்பில் முக்குலத்தோருக்கு எதிராக நாடார் ஓட்டை வாங்கிடலான்னு அவர் சதி திட்டம் போட்டார். அப்போ நம்ம விடுவோமா? நம்ம தாயா பிள்ளையா இத்தனை முக்குலத்தோர்கிட்ட பழகிட்டு இருக்கோம். அப்போ கரெக்டாக இந்த நெகட்டிவ் அரசியலை அடித்து உடைக்கணும்னு நம்ம களத்துக்குள்ள நின்று கன்னியாகுமரியில் 4%, எடப்பாடியில் 8% அவுட்டு, இங்கே திருநெல்வேலியில் 8% எடப்பாடி பழனிசாமிக்கு, தூத்துக்குடியில் 15%, அதில் நாடார் பெல்ட்டில் தூத்துக்குடி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, திருச்செந்தூர், ஸ்ரீவைகுண்டத்தில் 12-13% தான். விளாத்திக்குளம், ஒட்டப்பிடாரம், கோயில்பட்டியில் அந்த தெலுங்கு சமூக சகோதரர்கள், நம்ம சகோதரர்கள் தான் அவங்க வாழக்கூடிய இடத்துல பிரேமலதா அம்மையார் அவங்க விஜயகாந்த் சிம்மதியில் பிரேமலதா அம்மையார் ஆதரவில் அங்கே வந்து 21% அதெல்லாம் வந்திருக்கு. அப்போது இவங்க தேவருக்கு எதிராக நாடார் ஓட்டு இலவசமாக கிடைக்குங்கிறத நாடார்கள் வந்து இதில் எடப்பாடி பழனிசாமிக்கு வந்து ஒரு பெரிய அடியை கொடுத்துட்டாங்க. அப்போ இந்த ரெட்டலைங்கிறது
இன்னைக்கு 10.5% இலை தேவருக்கு எதிராக நாடார் இலவசமாக ஓட்டு போடுவாங்கங்கிற ஒரு நம்பிக்கையை ஐயா மிதுன் பழனிசாமிக்கு தகர்த்தின இலை. ஐடிவிங்க என்ன வேணாலும் போட்டுவிடுங்க, இதையும் போட்டுக்கிட்டு உங்க இதை போடுங்க, நல்லா இருக்கும், நியாயமா இருக்கும், நாணயமா இருக்கும். அதுக்கு பிறகு நானே பாயிண்ட் எடுத்து கொடுக்குறேன் அப்படிங்கிறீங்க. ஆமா, பாயிண்ட் எடுத்து கொடுங்க. அதுக்கு பிறகு வன்னியர் ஆதரவை பெற்ற இலை. அது நான் மறுக்க வரல. 10.5க்கு வன்னியர்கள் போட்டிருப்பாங்க. அது கூட நான் தேர்தலுக்கு முன்னே சொல்லியிருக்கேன். அவர் வெள்ளாள கொன்றா பார்க்கல, காஞ்சிபுரம் காமாட்சி அம்மன் கோயிலுக்கு போகும்போது அவரை வன்னியரா சொன்னாங்கன்னு நான் பேசியிருக்கிறேன். ஏன்னா நம்ம உண்மையை சொல்லி தான் நிற்க முடியும். அந்த வகையில் நன்றியை மறக்கல சார். அந்த 10.5% இட கொடுத்தனால அந்த நன்றியை மறக்காம மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்க அப்படிங்கறத மறுக்கல. அது ஒரு ஏமாளி ஜாதி, நன்றி உணர்வு கொண்ட ஒரு ஜாதி தான். ஏன்னா டாக்டர் ஐயாவிட்ட இருந்து ஓட்டு அங்க எடப்பாடியில் போயிருக்குன்னு சொன்னா நான் எதிர்பார்க்கல. சிதம்பரத்தில் போயிருக்குன்னா நான் எதிர்பார்க்கல. விழுப்புரத்தில் போயிருக்குன்னா நான் எதிர்பார்க்கல. ஆண்டிமடம் ஜெயங்கொண்டான்ல போயிருக்குன்னு சண்முகசுந்தன் ஒரு கவர்னர் இருந்தார் இல்லையா, அவர் நம்மகிட்ட பேசும்போது நான் ஆர்எஸ்எஸ்காரரு, நான் மேலே ஆர்எஸ்எஸ்க்கும் பிஜேபிக்கும் அந்த ரிப்போர்ட்டாக தான் கொடுக்க போறேன்னு அவர் சொல்றாரு. ஸோ இது இதை மாற்றதுக்கு டாக்டர் ஐயா என்ன செய்து சாதிக்க போறாருங்கிறத நம்ம விக்கிரவாண்டியில் பார்க்கணும். அவர் ராணிப்பேட்டையில் சாதித்தவர், அவர் பெண்ணகரத்தில் சாதித்தவர், இதில் எப்படி சாதிக்க போறாருங்கிறதை நாம் பார்க்கணும். அதே வேளையில் எடப்பாடி பழனிசாமியை பொறுத்தளவில் நம்ம பயணி செய்வதில் நிறுத்தணும்னு சொன்னோம். எல்லாம் நீ பயணி செய்வதுன்னு சொன்னியா, நிறுத்திட்டேன்னு சொன்னால் ஒத்துக்கிறோம். தந்தியில் உள்ள மோசடி கருத்து கணிப்பு இதோட 10% கூட போட்டாப்புல, நம்ம 5% தான் டிஃபரன்ஸு. தந்தி மோசடி கருத்து கணிப்புக்கு பாலசுப்ரமணியன் அவர்கள் இதை யோசிக்கணும். இந்த மோசடியை சுகுமார் இவங்கெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறதுக்கெல்லாம் அலோவ் பண்ணால் அவங்க ரெப்புடேஷன் போயிடும். நம்ம அதெல்லாம் வாங்கி சொல்லுவோம். ஸோ அதை விட நம்ம நியர்பை வந்துட்டோம். என்றாலும் நமக்கு கிடைச்ச புள்ளி விவரம் என்னன்னா, தேமுதிக 6% கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கு. அப்போ அது தேமுதிகவோட 6% நீங்க கழிச்சிட்டீங்கன்னா, அந்த 23லேருந்து 6 கழிச்சிட்டீங்கன்னா அது எவ்வளவு வருது? 17 தான். எதிர்பாராத விதமா வன்னியர் சமுதாயம் டாக்டர் கூட பார்த்த இடத்துல தர்மபுரியிலையும் நின்றுட்டு, இங்க சேலத்திலையும் நின்றுட்டு, விழுப்புரத்திலையும் நின்றுட்டாங்க, எல்லா இடத்துலையும் நின்றுட்டாங்க. ப்ரொவைடிங் அந்த வீரமணிங்கிறவரோட அந்த இடத்துல என்ன, நம்ம வெள்ளூரில் மட்டும் ஏசி சண்முகம் உள்ள முதலியார்கள், அகமுடையார்கள், இதர ஜாதிகள் கன்சால்டேட் ஆகும்போது துரைமுருகன் மூலமாக வன்னியர் மட்டும் அங்கே மட்டும் திமுகவு கன்சால்டேட் ஆகிட்டாங்க. பாமக கூட நின்ன இடம் தருமபுரி மட்டும்தான். தருமபுரியிலையும் வன்னியர் ஓட்டில் ஒரு பகுதி எடப்பாடி பழனிசாமி எடுத்துட்டார். இந்த மாதிரி போலரைசேஷன் டைமில் கன்னியாகுமரி அண்டு தருமபுரி போன்ற இடத்துல கலைஞரோ ஜெயலலிதாவோ எடுக்காத ஒரு வாக்கை போலரைசேஷன் ஆகும்போது, போலரைசேஷன் டைம்லேயே எடப்பாடி எடுத்துட்டாரு. இதெல்லாம் ஏன் சொல்கிறோம்னா, டாக்டர் ஐயாவுக்கு தெரியும் இதை எப்படி சரிப்படுத்த போகிறாங்கிறது அவருக்கு முடிவு. அவருக்கு நம்ம இன்னும் சில விஷயங்களை நன்மைக்கு செய்ய முடியும். நம்மளா போய் வாலண்டரியாக ஏன் சும்மா செய்துட்டு இருக்கணும், தேவையில்லைன்னு நம்ம அப்படி உண்மையை மட்டும் சொல்லிக்கிட்டு இந்த இடத்துல உங்களுக்கு பாதிப்பு இருக்குது, நீங்கள் சரி பண்ணிவிடுங்கன்னு நம்ம சொல்கிறோம். ஏன்னா நம்ம இதில் எடப்பாடியா டாக்டர் ஐயான்னா மனப்பூர்வமாக சொல்கிறோம். டாக்டர் ஐயா மேலே தான் நம்ம பாசத்தோடு நிற்கிறோம். அவர் தான் இந்த இடத்துக்குள்ளே மீண்டும் விக்கிரவாண்டி பெண்ணகரம் ராணிப்பேட்டையில் எழும்பி வந்த மாதிரி விக்கிரவாண்டியில் எழும்பி வரணும் நம்ம ஆசைப்படுறோம். அவர் பார்த்துக்க வேண்டியதுதான். சார், நீங்கள் சொன்னீங்க மற்ற இடங்கள்லாம் இபிஎஸ் அவர்களோட ஓட்டு இப்படி கம்மியாச்சு அப்படிங்கிற, அவங்களோட ஏரியா, அவங்க ஸ்ட்ராங்காக இருக்கிற பெல்ட் கொங்கு அண்ணாமலை அடிச்சிட்டாரு. அண்ணாமலை தட்டி தூக்கிட்டாரு. வெள்ளாள கவுண்டர்லாம் அண்ணாமலை பின்னாடி நிற்பார். நம்ம சொன்னோமா இல்லையா, காலில் விழக்கூடிய கவுண்டர், நிமிர்ந்து நிற்கக்கூடிய கவுண்டர்னு ஒரு இதை போட்டு நம்ம பேசணுமா இல்லையா. சின்ன கவுண்டர் ஜெயித்துட்டாரு, கோயம்புத்தூர்ல ஜெயித்துட்டாரு, பொள்ளாச்சியில் ஜெயித்துட்டாரு, இது நீலகிரியில் ஜெயித்துட்டாரு, மற்ற இடங்கள்ல இன்ட்ரோட் ஆயிட்டாரு. அடுத்த 2026ல இன்னும் சின்ன கவுண்டர் பெரிய அளவுல போவாரு. அவங்க சொன்ன மாதிரி 2 டிஜிட்ல உட்கார்ந்தாங்க. வாழை இளங்கன்று அண்ணாமலை, குலதெல்லிய வாழை எடப்பாடி பழனிசாமி. நம்ம சொன்ன சரியாயிட்டா இல்லையா? 26ல இன்னும் சரியாகும். ஐடிவிங் சகோதரர்களை இதையும் போட்டுக்கிடுங்க. பட் நாணயமான முறையில் நியாயமா போடுங்க. சும்மா இழிவுபடுத்துற மாதிரி போடாதீங்க. நான் எந்த இடத்திலும் எடப்பாடி ஐயாவை இழிவுபடுத்தல. அவர் 7.5 அரசு பள்ளி மாணவர்களுக்கு கொடுத்தாருங்கிறதெல்லாம் நான் பாராட்டுறேன். பாதுகாக்க வேளாண் மண்டமா டெல்டா அறிவிச்சதெல்லாம் பாராட்டுறேன். என்னைக்கும் அவர் பார்கெனிங்ல ஐயா விடமாட்டாருன்னு நான் தெளிவா சொல்லியிருக்கிறேன். டேக் இட் ஆர் லீவ் இட்னு தான் தமிழிசை அம்மையாருக்கு 5 சீட்டை தூக்கி போட்டாரு. அவர் அந்த இடத்துக்குள்ள பார்கெனிங்ல ஜெயலலிதாவோட டஃபா இருந்தான்னு தான் நான் பேசியிருக்கிறேன். நான் ஆதாரம் இல்லாம பேச மாட்டேன். நீங்க ஆதாரம் இல்லாம இது அண்ணாமலை சொல்றாரு நான் கேட்கறேங்கிற மாதிரி கீழ்த்தரமான மீம்ஸ் எல்லாம் போட்டிருக்கீங்க. எப்படி அண்ணாமலை சசிகலா அம்மையார் சேரணும்னு சொன்னாரு. அண்ணாமலை மோடிக்கு வேல்யூ அடிஷன், அந்த ஆயுதம் தான் எடப்பாடியை வீழ்த்துங்கிறதெல்லாம் வேற விஷயம். ஆனா
சசிகலா மேரேஜ் ஆக்குன்னு சொல்லும்போது சன் தொலைக்காட்சியில் சோதரர் குணா நண்பர் குணா நாம் இருக்கும்போது இனிமேல் அண்ணாமலை பேச மாட்டார், சசிகலா விஷயத்தில் மோடி ஏற்றுக்க மாட்டாருங்கிறத அண்ணாமலை சொல்லும்போதே நம்ம ஓப்பனாட்டே நம்ம சொன்னோம். ஓப்பனாட்டே சொன்னோம். உடனே ஒரு சிலர் சொன்னோம், என்ன நீங்கள் மாநில தலைவருக்கு பிரபாரி மாதிரி பேசுறீங்கன்னு. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. அண்ணாமலை பெரிய வேல்யூ அடிஷன். பட் இது சசிகலா மேட்டரில் எனக்கு தெரியும். வாட் இஸ் எம்பெடட் இன் மோடிஸ் மைண்ட் வாஸ் ரீகண்டில்டு பை அஸ். அந்த இடத்துக்குள்ள நாம சொல்றோம்னு சொன்னோம். அதுக்கப்புறம் அண்ணாமலை அந்த டைம்ஸ் ஆஃப் இந்தியா அந்த பேட்டியை வந்து தப்பா படப்பட்டிருக்கிறதெல்லாம் அவர் விளக்கியிருந்தாரு. ஜெயக்குமார் நீங்க வேணா சேர்த்துடுங்கன்னு அதிமுக சேர்க்க மாட்டேன்னு சொல்லியிருந்தாரு. அந்த இடத்துல அண்ணாமலை ஒரு முடிவு சொல்லும்போது சசிகலா விஷயத்தில் நாம தெளிவாக சொன்னோம். இன்னும் இந்த ஐடி விங் காரர்களுக்கு சொல்லிக்கிறோம், சசிகலா விஷயத்தில் நாம சொன்னதான் தமிழ் மண்ணில் இதாச்சு. சவுக்கு சங்கருக்கு யூ ஆர் கிரேட்னு சொல்லப்பட்ட அந்த பெருந்தன்மை, அந்த இது வந்து உங்களுக்கு கொஞ்சம் கூட உங்களுக்கு கிடையாது. சவுக்கு சங்கரோட அந்த பெருந்தன்மையில கொஞ்சம் கூட நீங்க பெறமாட்டீங்க. மற்றவங்க கிரேட்னு போட்டாப்புல, ஏன்னா நம்ம சொன்னது ஜெயித்துன்னு. அந்த இடத்துல அண்ணாமலை விஷயத்திலும் நம்ம இது பண்ணியிருக்கிறோம். இன்னும் சொல்ல போனால் அந்த ஐடிவிங்கார சகோதரர்கள் சொல்லிக்குவோம், சத்திரன் குருமூர்த்தி எடப்பாடி பழனிசாமியை தூக்கி போடும்போது நாம தான் அதை தடுத்து யாதவையும் குருமியும் எழுத்ததுனால அது நம்ம பீகாரில் தோத்துட்டோம், முக்குலத்தோரை எழுத்தாச்சு, என்னமா நேஷனல் மைண்டட் கம்யூனிட்டி வெள்ளாள கவுண்டரை ஏற்றுட்டோம்னா இது நமக்கு பாதிப்பாக இருக்கும். அதனால அவரை காப்பாற்றினாதான் எல்லாரும் பல பண்ணி சசிகலா கால் போய் விடுறதை தடுக்க முடியும். ஐடிவிங் சகோதரர்களே, சசிகலா வரக்கூடாதுன்னு தான் பண்ணமே தவிர எடப்பாடிக்கு ஆதரவாக நாங்கள் பண்ணலை. அதனால எடப்பாடி கிட்ட எங்களுக்கு எந்த கன்சிடரேஷன் அதில் வேணும்னு நாங்கள் கிளைம் பண்ணவும் இல்லை. ஆனால் நீங்கள் சத்திரன் குருமூர்த்தி காலில் போய் விழுந்தீங்க. இந்த இடம் தான் ஐயர் நாடார் என்ன செய்ய முடியும்னா, நீங்கள் காலில் விழுந்தீங்களா இல்லையா? சத்திரன் குருமூர்த்தி காலில் விழுந்தீங்களா இல்லையா? இல்லைன்னு மறுக்க சொல்லுங்க. ஸோ இதெல்லாம் விமர்சிங்க, கண்ணியமாக விமர்சிங்க, மனித நீதிக்கு மனித நீதி விமர்சிங்க. அந்த 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 தரத்தோடு நின்றுடுங்க. தரங்கட்ட விமர்சனம் கூடாது. நாங்கள் அதுக்காக தரங்கட்ட தன்மைக்கும் போக மாட்டோம், வன்முறை பாதைக்கும் போக மாட்டோம். ஆனால் நாங்கள் யார் எங்கேருந்து வந்துடும்னு தெரியாமல் சல்லி பசங்க எங்கிட்ட விளையாட நினைக்காண்டாம். சரி, இதுக்கப்புறம் அதிமுக என்ன மாதிரி நிலைப்பாடுகள் எடுக்கணும்? இதுக்கப்புறம் எப்படி அவங்களோட நகர்வுகள் இருக்கும்? அதிமுக நாச்சியார் அட்வைஸ் கொடுக்கணும். ராமதாஸுக்கு நம்ம வந்து முழுமையா நம்ம பண்ண வேண்டிய அவசியம் என்ன வந்துட்டு, அவர் மேல நமக்கு பாசம் இருக்கு, அவரால் தான் நம்ம பாப்புலர் ஆனது, நன்றி உணர்வு இருக்கு. ஆனா வரிஞ்சு கட்டிட்டு ஏன் போய் இல்ல சார், நீங்க எந்த இடத்துலயும் அவரை விட்டு கொடுத்தது இல்ல, அதனால கேக்குறேன். அதுக்கப்புறம் இவங்க என்ன பண்ணுவாங்க? இதுக்கப்புறம் எப்படி மூவ் பண்ணுவாங்க? அவரு தெளிவா சொல்லிட்டாரு, ஏன் பிரச்சாரத்தால தான் இந்த ஓட்டு கிடைச்சுன்னு சொல்லிட்டாரு. 1% கூடிட்டேன்ட்டாரு. அப்போ நீக்கினது தான். பாஜக கூட்டணி வேண்டாம் தான். 18% கிறிஸ்தவ முஸ்லீம் வாக்குக்காக நாங்கள் நிற்போன்னு அவர் தனிச்சு தான் இருக்கிறாரு. அது ஏற்கனவே சொன்னேன், பெரும்பான்மை தமிழ் சமுதாயத்தை சேர்ந்தவர் சரண்டர் ஆக மாட்டார் மோடிட்டு நான் சொன்னேன். அவருக்கு எதிராக ஐடி, சிபிஐ, இடி எதுவும் வராதுன்னு சொன்னேன். அப்போ நான் கண்ணியமாக தானே எல்லா இதையும் பண்ணுறேன். ஏன் சல்லித்தனமா சில்லறத்தனமா மீம்ஸ் போட்டு எடுத்துடுறீங்க? அது தப்பு இல்லை, அது நியாயம் இல்லை, நியாயமற்ற செயல் இல்லை. நான் அதுக்காக உங்களை சல்லித்தனமா சில்லறத்தனமாட்டோ எதுவும் நான் செய்ய மாட்டேன். ஓகே, அவங்க வந்து அந்த ஓட்டு தங்களுக்கு தான், தங்கள் பிரச்சாரத்தில் கிடைச்ச ஓட்டுன்னு நினைக்கிறாங்க. ஸோ அவர் காம்ப்ரமைஸ் ஆக மாட்டார். சார், விக்கிரவாண்டி எலெக்ஷன்ல யாருக்கு வெற்றி அப்படின்னு சொல்லிட்டீங்க? இவங்க தான் வருவாங்கன்னு வந்து முன்னாடியே ஜூலை 13ஆம் தேதி வர வேண்டிய ரிசல்ட்டை நீங்க முன்னாடியே சொல்லிட்டீங்க சார். வாக்கு சதவீதம் அங்க யாருக்கு அதிகமா இருக்கும்? 4 முனை போட்டி தான் நடக்குது, அங்க 4 களம் அமையட்டு, பிரச்சாரங்கள் வரட்டு. நான் அதுக்கு பிறகு நாச்சியார்ட்ட நம்ம நாச்சியார்ட்ட எப்போ வந்து பேசதானே சொல்றோம். அப்போ நம்ம நாச்சியார்ட்ட அது இல்ல இருந்தாலும் முன்னாடியே நீங்க ஒரு விஷயம் சொல்லுவீங்க, அது அங்க கரெக்டா நடக்கும், அதனால நாங்க கேட்கிறோம். களம் செட் ஆகிட்டு நான் சொல்றேன், ஐயா அங்க நிரூபிக்கணும்னு மனசார ஆசை இருக்குது. ஏன்னா நம்ம இது மக்களவை தேர்தலே ஒரு பள்ளம் இருக்குங்க நம்ம சொன்னோம். 10 புள்ளி கொடுத்தாரியான்னு சொல்றாங்கிறது சொன்னோம். இந்த 4 பேர் இருக்காங்கன்னு சொன்னோம். அதுல வீரமணி மட்டும்தான் கவுந்துட்டாரு. துரைமுருகன் தட்டி தூக்கிட்டு போயிட்டாரு வன்னியர் ஓட்ட திமுகவுக்கு போயிட்டு. அப்போ உங்களுக்கு இந்த இடத்துக்குள்ள ஒரு பள்ளம் இருக்குங்கிற நமக்கு தெரியுது. இதை கொஞ்சம் பாதிச்சிட்டு அதை அவரு விக்கிரவாண்டியில் சரி கட்டிடுவார்னு மனசார விரும்புகிறோம். ஏன்னா வன்னியருக்கு அவர் உறுதியானவர். வன்னியர் சமூகம் அவர் பின்னாடி நின்னாதான் மற்றவங்க வந்து வன்னியர்களை எப்படி பந்தாடினாங்கன்னு தெரியும். காமராஜில் இருந்து எம்ஜிஆர்ல இருந்து எப்படி அந்த சமூகத்தை பந்தாடினாங்கன்னு தெரியும். அது அவங்க இது நம்ம சொல்லிட்டோம். அதுக்கு மேலே நம்ம எப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்கன்னா ரொம்ப வரிஞ்சு கட்டிட்டு போய் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. மோடி நம்ம உணர்வுபூர்வமாக 2029 அவர் வரணும். அவருக்காக நம்ம ஒரிசாவில் என்னென்னு சிந்திப்போம், ஹரியானாவில் என்னென்னு சிந்திப்போம், தெலுங்கானாவில் என்னென்னு சிந்திப்போம், யூபியில் என்னென்னு சிந்திப்போம். அது நம்ம உணர்வுபூர்வமானது, நம்ம அறிவுபூர்வமாக அதில் சிந்திப்போம். ஓகே சார், நன்றி சார், தொடர்ந்து பேசலாம். நன்றி நாச்சியார்.